عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கி அருள்வானாக. யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையில் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் மருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிக்காமையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, முன்னால் வாழ்ந்த காலத்தில் அப்துல்லா இப்னு நபாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், அவர் தன்னுடைய பணிவிடைக்காக ஒரு அடிமையை வாங்கலாம் என்று சொல்லி கடை வீதிக்கு செல்லுகிறார். கடை வீதிக்கு சென்று விசாரித்து பார்த்தால் அங்கே ஒரு அடிமை பெண் பரா என்று சொல்லக்கூடிய பெண் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு நபாஜி அவர் சென்று இந்த பரா என்று சொல்லக்கூடிய பெண்ணை விலை பேசுகிறார். அந்த விலை எவ்வளவு என்று சொன்னால் 10 தீனாருக்கு அந்த பெண்ணை கொடுப்பதாக கடைக்காரர் ஒத்துக்கொள்ளுகிறார். அரசர் 10 தீனாரை கொடுத்தார். அந்த பரா என்ற பெண்ணை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார். பரா என்று சொன்னால் பரிசுத்தமானவர், எல்லா அசூசியை விட்டு நீக்கப்பட்டவர் என்று அர்த்தம். சில கட்டங்களில் நாம் பேர் வைப்போம், அந்த பேருக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னால் அழகிய பெயரை சூட்டுங்கள் என்று சொன்னார்கள். காரணம், பெயருக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுக்கு இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த பொழுது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா தான் ஈன்றெடுத்த குழந்தைக்கு போர் என்று பெயர் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்து விட்டு இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா போரின் மீது ஆர்வம் ஜாஸ்தி. அவன் பார்க்கறவங்கள வாழ்க்கையில கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் பொழுது எவன் நல்ல அடிப்பான அவன் பேர் வைப்பான், அசாருதீன் அப்படின்னு பேர் வைப்பான். பார்த்தீங்களா,
அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஈராக்ல சதாம் ஹுசேன் ரொம்ப ஃபேமஸா இருந்தார். அப்ப பிறக்கிற குழந்தைகள்லாம் பெரும்பாலும் சதாம் ஹுசேன் வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் யார் பிரபலியமாக இருக்கிறார்களோ அந்த பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி செய்த அலியும் கர்ரமல்லாஹு அவங்களுக்கு போர் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் ஒவ்வொருவா இருந்தாங்க. அதனால பிறந்த குழந்தைக்கு நினைச்சாங்கன்னா ஹர்ப் போர் என்று பெயர் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன பேருன்னு கேட்டாங்க. ஹர்புன்னு சொல்லுவோம். ரசூல் சொன்னாங்க போரும் வேணாம் அதுவும் வேண்டாம், நல்ல பேரா வைப்பன்னு சொல்லிட்டு ஹசன் நல்ல அழகானவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பேர் வச்சாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பொழுது அந்த பேருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதால் பேர்கள் நல்ல பேரை வைக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் ரொம்ப மோசமா போச்சு. இந்த இன்டர்நெட் வந்த பிறகு எல்லா முஸ்லிம்களுக்கும் இமாம் சாப் அல்ல, இந்த கூகுள் தான் இமாம் சாப்பா இருக்கு. போய் நெட்ல உட்கார்ந்து தட்டினாருன்னா அது என்ன சொல்லுது அப்படியே வாயில் அழகா இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா பேர் வச்சிருப்பான். என்ன பேர்? ஜானி அப்படின்னு சொல்ற ஸ்டைல ஜானி அப்படிங்கிற என்னங்க அர்த்தம் தெரியுமா? இல்ல நல்ல அழகான அர்த்தம் உண்ட பேர் தான் போட்டாங்க, அர்த்தம் என்னன்னு தெரியல அப்படின்னா ஜானினா விபச்சாரின்னு அர்த்தம். கூகுள் மேப் என்ன சொல்லுது? ஜானி அப்படின்னு போட்டு அது ஏதாவது நல்ல பேரை கொடுத்துறான். நம்ம மக்கள் படிச்ச பிள்ளைங்களாச்சே, அது அஜர்த்துமான கேட்ட ரொம்ப வெக்கமா போயிடும், அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு கூகுள் மேப்ல போய் இமாம்கிட்ட போய் தட்டுவார். தட்டினோன்னு அழகான பேரை காமிக்குது ஜானி அப்படின்னு, விபச்சாரின்னு அர்த்தம். சில பேர் பார்த்திருக்க சாரிக்கும் பேர் வச்சிருக்கிறான். என்ன அப்படின்னா திருட்டு பயலன் பேர் வச்சிருக்கிறான். இப்படி பேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா வளர வளர நாம் என்ன பேர் வச்சிருக்கிறோமோ அந்த பேருக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பெண்மணிக்கு பரார் பேர் வச்சாங்க பாத்தீங்களா? இந்த பெண்ணுக்கு மார்க்கெட்ல என்ன பேர் அப்படின்னா ரொம்ப நல்ல புள்ள, யாரும் பத்தி குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நல்ல பேர் இருந்ததுனால அப்துல்லாஹ் நபாஜி என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த பெண்மணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. போன உடனே புதுசா கொண்டு இருக்கிறவன் சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆனா சாயிமோன் நான் நோம்பு வச்சிருக்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி இஷா தொழுதுட்டு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு அளவா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டாங்க. அப்துல்லா நபாஜி கேட்கிறாரு, ஏமா சாப்பாடா மிச்சம் வச்சுட்டேன், கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே? இல்ல இரவு நேரத்துல கம்மியா சாப்பிட்டாதான் தூக்கம் அதிகம் வராது அப்படின்னு பெண்மணி சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பணிவிடை பெண் வந்து கேட்கிறாங்க, அரசத்தை கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செஞ்சுட்டு நான் ஏன் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க எனக்கு சின்ன அரசனா இருக்கிறீங்க, என்னுடைய பெரிய அரசன் இருக்கிறான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு நிறைய இருக்குது, நான் போய் என் வேலையை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு போய் தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இரவனுடைய 3 பகுதியில் முதல் பகுதி கழிஞ்ச உடனே நேர அரசன் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி இரவுக்குன்னு சில செயல்கள் செய்ய வேண்டியது இருக்குது, அப்படி எதுவும் நீங்க உங்களுக்கு இரவுல எந்த வேலையும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்ப நான் போகட்டுமா? போங்க அப்படிங்கிறாங்க. இரவில் 2 பகுதி போச்சு. அந்த அம்மா மீண்டும் கதவை தட்டி, தகவத்துடைய நேரமாச்ச, நல்லவர்கள்லாம் இழந்து இறைவனை வணங்குகிறார்களே, உங்களுக்கு அப்படி எதுவும் இறைவன் தேவை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அந்த அரசன் சொல்றாரு, பகலெல்லாம் நிறைய வேலை எனக்கு கழிச்சு போயிருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் எங்க போய் வணங்க போறேன், அதனால நீ வேணா போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அடிப்படி படுத்துட்டார். ஆனா அந்த வார்த்தை இவருக்கு உறுத்துகிறது, அவர் உள்ளத்தை குடைந்தெடுக்கிறது. இன்னும் ஒரு புது பெண்மணி நோம்பாளிங்கிறா, சாப்பாடு கொடுத்தா திருப்தியா சாப்பிட மாட்டேங்கிறா, இரவுல இறைவனை வணங்க சொல்லி எழுப்புறான்னு சொல்லிட்டு சரி எதுக்கு 2 ரக்காய் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு அந்த பெண்மணியின் கதவை போய் தட்டுறாரு. தட்டி பார்த்தா அந்த பெண்மணி தொழுது கொண்டிருக்கிறார், இறைவனத்தில் தன்னுடைய தேவைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல பெண்மணி சொல்லுது, யா அல்லாஹ், நீ என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாட்ட பிரியம் வச்சு சொல்லிட்டு சொல்லுது, நீ வச்ச பிரியத்தின் காரணமாக என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அப்படின்னு
அரசர் கேட்கிறாரு, நீ அல்லாஹ்வை நேசிக்கிறதா பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வை நேசிக்கிறான்னு சொல்றிய, நீ எப்படி சொல்ற அப்படின்னு தஹஜ்ஜுத் நேரத்துல போய் வாதம் பண்றாரு. அந்த பெண்மணி சொல்லுச்சு, அல்லாஹ் சொல்றான்ல, யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவன் அவர்களை நேசிக்கிறான், அவர்களும் அவனை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹ் என்ன நேசிக்காததுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அப்படி ஒருவேளை என்ன நேசிக்கணும்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி அல்லாஹ் என்ன தூக்க வச்சிருப்பானே, அல்லாஹ் என்ன நேசிக்கிறதுனாலதான் என்னை எழுப்பி என்னை தூக்க விடாம அவனை வணங்க செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது, இதை கேட்டுட்டு அந்த அப்துல்லா இப்னு நபாஜி என்று சொல்லக்கூடிய அரசன் சொல்றாரு, உனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்துட்ட, நீ நல்ல பெண்மணியா இருக்கிற, அதான் நீ அடிமையா இருக்க வேண்டாம், உன்னை உரிமை விடுகிறேன் அப்படின்னு சொல்லி உரிமை விடுறார். அந்த பெண்மணி சொல்றாங்க, சின்ன பிரச்சனை எனக்கு உரிமை கிடைச்சிருச்சு, ஆனா நாளை மறுமையில நரகம் என்கிற மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு தலைமையில் ஆடிக்கொண்டிருக்கிறது, நான் அவனிடத்தில் நான் உரிமை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பராக என்ற பெண்மணி கேட்டார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அருமையான மொழிகள எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால், இரவில் வணக்கம் செய்வது என்பது இறைவன் நம் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறத இந்த பெண்மணியோட அழகா சொல்றாங்க பாருங்க. உண்மையில இன்னைக்கும் பலரும் தகஜத் தொழுறாங்க. அப்படி தொழுத என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் அவங்க நேசிக்கிறான் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். ஏன்னா ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட சொல்லுவாங்க, ரப்பே நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்வார்கள். அப்ப கேட்பாங்களா, இறைவன் நேசிக்கிறான்னு சொல்லி எப்படி சொல்றீங்க அப்படிங்கும் பொழுது, அப்புறம் ராபியத்துல் பஸரியா சொல்லுவாங்களா, ஏன் ரப்பு என்ன நேசிக்கல அப்படின்னா, உலகத்துல கோடான கோடி பேர் இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு முன்னால் சிலர்களை எழுப்பி தன்னை வணங்க எழுப்புகிறான் என்று சொன்னால், அவன் என்ன பிரியப்படாம எப்படி என்ன அவன் எழுப்புவான் அப்படின்னு சொல்லி ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா சொல்வார் என்று வரலாற்றில் வருகிறது. அருமையான மக்களே, உங்களையும் என்னையும் இறைவன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நேசிக்கிறான் என்பது உண்மையாக இருந்தால் 5 நேர தொழுகையை போக அல்லாஹ் சொல்வான்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஃபர்தான தொழுகைக்கு பின்பு சிறந்த தொழுகை என்று சொன்னால் தஹஜ்ஜுத் தொழுகை என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை என்பது இரவின் கடைசி பகுதியில் ஃபஜ்ர் பாங்கு சொல்வதற்கு முன்பு வரைக்கும் தொழக்கூடிய தொழுகை. குறைந்தபட்சம் 2 ரக்காய், அதிகபட்சம் 8 ரக்காய் தொழுவது என்பது சால சிறந்த செயல். அந்த நேரத்தில் எந்திரிக்கிறது இருக்கிற ரொம்ப கஷ்டம்தான். அமுத்துவான், இன்னும் 5 நிமிஷம் கழிப்புமே, 10 நிமிஷம் கழிப்புமே அப்படின்னு படுத்தோம்னு வச்சுக்கலேன், மொத்தம் அமைக்கிறோம், ஃபஜ்ரும் போயிடும், கடைசி லுஹர் தான் எந்திரிப்போம். ஆனா அந்த நேரத்தில் எந்திரிச்சுட்டு வச்சுக்கலேன், எழுந்து பழகி விட்டோம் சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆரோக்கியமும் புத்துணர்வும் அல்லாஹ்வின் மீது ஏற்படக்கூடிய அன்பும் அன்பு இருக்கிறதே அலாதியானதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அந்த தொழுகை தொழுதுட்டு ரப்போட கையேந்து கேட்டன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் அக்பர், நிச்சயம் அவன் தரமாட்டேன்னு சொல்லவும் மாட்டான். நமக்கு தந்தாலும் சரி தராட்டாலும் சரி கையேந்திட்டு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் மனசுக்கு கிடைக்கிற திருப்தி இருக்குது, அல்லாஹ் அக்பர், அப்படி ஒரு திருப்தி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வாழுகிற காலத்தில் சொற்ப காலம் வாழ போகிறோம். அந்த சொற்ப காலத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா, அந்த ரப்புட்ட இரவுல எல்லாரும் தூங்க நேரத்தில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் தொழுது நம்முடைய தேவைகளை முன்வைக்கிற பொழுது அல்லாஹ் நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவனுக்கு பிடித்தமான மக்களாக எப்படி நல்லவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அதுபோல அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி